ஃபஸ்ட்டு இதுதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். 3 இயர்ஸ் ஆயிட்டுது. இவ்வளோ இயர்ஸ் ஆயிட்டே. நமக்கே அதில பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கு முன்னுக்கு ஒரு படம் அதுக்கு பிறகு நான் ஹீரோயினா பண்ண படம் உசிரேன்னு சொல்லி அது ரிலீஸ் ஆயிட்டு. பட் நான் இதுதான் அறிவான் தான் ஃபர்ஸ்ட்டாக ஹீரோயினா பண்ண படம். ஸோ அது இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜேர்னலிஸ்டாக நடிச்சிருக்கீங்க. ஜேர்னலிஸ்ட்னாலே மேக்ஸிமம் எல்லாருமே வந்து மீடியாவில் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா? யாரை பார்த்து கற்றுக்குனீங்க? ஆக்சுவலி நான் வந்து அதுக்கு முன்னுக்கே ஜேர்னலிஸ்ட்டு தான். ஆமாம், ஸ்ரீலங்கா. அதால் கொஞ்சம் அந்த மைக்கு, அந்த கேமரா அதெல்லாம் கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். உண்மையிலுமே இந்த படம் வந்து நிறைய பெண்களுக்கான ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து நிறைய வெளியில் சொல்ல முடியாத வலி உள்ளுக்கே இருக்கும். நிறைய பேருக்கு அது தெரியாது. பாதி பீப்புள்ஸ் வந்து அவங்களோட லைஃப்பில் இதெல்லாம் கடந்து போயிருப்பாங்க. அந்த வகையில் அருண் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பெண்களுக்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக நினச்சேன். நான் நிறைய போதைப் பொருட்கள், இந்த குடிப்பழக்கம் இருக்கிறதால வந்து நிறைய குடும்பத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் நிறைய பெண்கள் சந்திச்சிருப்பாங்க. அப்படி இருக்கேக்க இந்த மாதிரி நிறைய நீங்கள் பேப்பரில் கூட பார்த்துருப்பீங்க. இனிமேல் கூட இந்த படத்தை பார்த்துட்டு சில பேர் திருந்துறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை கொண்டு போய் மக்களிடத்தில் சேருங்க. இது எல்லாருக்குமே ஒரு பிடிக்குமன்றதை தாண்டி வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. நன்றி. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் ரோஷினி. இது என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூட் மூவி. ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ், ஒரு விமென் கோத்ரூ பண்ணுற விஷயங்கள், அதுக்கப்புறம் அவங்க சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணுறது, அதை எப்படி அவுட்பர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ 3 இயர்ஸ் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு டைரக்டர் அருண். ஸோ இதை நாங்கள் ஃபைனலாக இங்கே எடுத்துகிட்டு வரோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ரீயூனியன் மாதிரி இருக்குது. ஏன்னா 3 இயர்ஸாக இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் இது பண்ணி பண்ணது ஒரு டீம் ஒர்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லோரும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த அருண் பிரசாந்த் 25 வயசில் இந்த படத்தை ஆரம்பித்தப்பில் 3 வருஷம் ஆச்சு. டைரக்டர் மனோபாலா சாரனுடைய உதவியாளர் அவர். யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கும்போது அதனுடைய இன்சார்ஜாக இருந்தார் அவர். அது சினிமா தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கிட்ட சொல்கிறாரு. எதுக்கும் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு. விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி பண்ணார். அப்புறம் எடிட்டிங் பண்ணாப்புல ஒரு படத்தில் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணார். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் போதையினால் இந்த சமூகம் எந்த அளவுக்கு முரண்பட்டு போயிருக்குன்ற விஷயத்தையும், அந்த பெண்களுக்கான குடும்ப வன்முறைன்றது எல்லா பெண்களாலையும் சொல்ல முடியாது வெளியில். அந்த வன்முறை குடும்பத்தில் இருக்கலாம், அந்த தெருவில் இருக்கலாம், உறவுகளில் இருக்கலாம். நம்ம வெளியில் பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பெருசாக பேசுகிறோம். ஆனால் இதை வெளியில் சொல்ல முடியாது யாராலையும். இந்த கதையை சொல்லும்போது கூட இது ரொம்ப அவங்க அப்பாக்கிட்ட சொன்னார், ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இந்த படம் பண்ணுறோம் அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி தான் அந்த கம்மியான பட்ஜெட்டில் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சு எங்கள் ஏரியாவில் நெய்வேலி பகுதியில் மட்டும்தான் அந்த படத்தை எடுத்தோம். அதனால் நீங்கள் பத்திரிகையாளர்கள் சப்போர்ட் பண்ணோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா எவ்வளோ மோசமான நிலையில் போயிட்டுருக்கு அப்படின்றதுலாம் தெரியும். படம்லாம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க நிறையா. ஏற்கனவே பார்த்தது அந்த காலத்தில் இருக்கிற கலாச்சாரத்தை பயன்படுத்தி, அன்னைக்கு இருந்த ரசனையை பயன்படுத்தி தான் எல்லாமே அந்த படத்தை பார்த்தான். அது முடிஞ்சு போச்சு. ஆனால் இது போன்ற ஒரு சிறு படங்கள், சிறு தயாரிப்பாளர்கள் இவங்களும் தமிழ் சினிமாவில் பிழைக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம பேன் இண்டியா படம்ன்றோம், சவுத் இந்தியா படம்ன்றோம். ஆனால் தமிழ் சினிமா தன்னுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிது இன்றைக்கி. இதனால் இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், மீதி இருக்கக்கூடிய திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழ் சினிமாவை வளர வைக்கிறதுக்கான எந்த விதமான முயற்சியும் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நாங்கள்லாம் கடைக்கோடியில் இருக்கிறோம், அதாவது கிராம பகுதியில் இருக்கோம். நாங்கள் ஒரு படைப்பாளி, ஒரு சாதாரண படைப்பாளி. நாங்கள் படிக்கிறோம், பத்திரிக்கை படிக்கிறோம், டிவி பார்க்குறோம். ஒரு பையனுக்கு நம்மளும் படம் எடுக்கணும், நம்மளும் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் வருது. அந்த மாதிரி எண்ணம் வரும்போது அவனால் அதை இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வெளிப்படுத்த முடியுமான்னா இன்றைக்கி ரொம்ப கேள்விக்குறி. அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க கையிலையும் இன்றைக்கி மீடியா இருக்குது. அவங்கவுங்க ரீல்ஸ் போடுறான், யூடியூப் பண்ணுறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. ஆனால் தமிழ் சினிமான்றது இன்றைக்கி தமிழ் சினிமாவாக இருக்கான்றது உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும், கேள்விக்குறியாக இருக்குது. தயவுசெய்து
இந்த மாதிரியான படங்கள், சிறு படங்கள், சிறு பட்ஜெட்டில் உள்ள படங்கள் இதெல்லாம் வந்து வெளிவரணும். அதற்கான கதை அம்சங்கள் உள்ள படங்கள் நிறைய இருக்குது. பல படங்களை வந்து ரிலீஸ் பண்ண முடியல. நாங்கள் 3 வருஷமாக எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் எங்கள் வினோத் சார் தான் வந்து ஹெல்ப் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாரு. அவர் ஒரு டைரக்டருடைய உணர்வு இன்னொரு டைரக்டருக்கெல்லாம் தெரியுன்ற மாதிரி அவர் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. எங்கள் பத்திரிகையாளர்கள் படத்தை பார்த்துருப்பீங்க. எங்களால் முடிஞ்சதை எடுத்திருக்கோம். இந்த தம்பியை வாழ வைக்கணும். திரும்ப இன்னும் நிறைய படங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கண்ணே. என் பேர் குருமூர்த்தி. அறிவான் படத்தில் கான்ஸ்டபிள் சிவான்ற ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன். இந்த படம் ஒரு 3 வருஷமாக கஷ்டப்பட்டு எடுத்து இப்போ தான் திரைக்கு வர்றதுக்காக இருக்குது. ப்ரெசன்ட் மீடியா எல்லோரும் கொஞ்சம் உதவி பண்ணி இது எல்லா கடைக்கோடி இருக்கிற மக்கள்கிட்டையும் கொஞ்சம் சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அருண் பிரசாத், அப்புறம் எம்டி பிக்சர் சார், ப்ரொடியூசர் சார், ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட நடித்த எல்லா நடிகர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தை எல்லா திரைக்கும் கொண்டு வர டிஸ்ட்ரிபியூட்டர், டைரக்டர் அண்டு வினோத் ராஜன் சார், ரொம்ப நன்றிண்ணா. எல்லாருக்கும் தேங்க்ஸ்ண்ணா. இன்னைக்குண்ணா இந்த படத்தை எடுக்கும்போது இந்த கதையை வந்து அருண் சொல்லும்போது சரி சினிமா எடுக்கலாம், ஆனால் சினிமாவில் உள்ளே வர்றதுக்கெல்லாம் கிராம பகுதியில் சொன்ன மாதிரி நாங்களாம் வெளில வர்றதுக்கு கஷ்டம். இன்றைக்கி பாருங்கள், 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கில்லி படம் இன்றைக்கி ரீமேக் ஆகுது. இன்றைக்கி துணிவு ரீமேக் ஆகுது எங்கள் படத்து கூட. அப்போ நாங்களாம் எப்படி வாழறது? நாங்களாம் எப்படி சினிமா துறைக்கு வர்றது? இதுமாரி இயக்குநர்கள்லாம் எப்படி வெளியில் வர முடியும்? இப்போ பெரிய நடிகர்ன்றாங்க, அவங்க வந்து இன்றைக்கி எங்களுக்கு 50 தேட்டர் தான் கிடச்சிருக்கு. தேட்டர் கிடைக்க மாட்டுது. ஏன்னா இது மாதிரி ரீமேக் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தவிக்கணும். தமிழ் சினிமாவில் வந்து இன இயக்குனர் நாங்கள் சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணுறோம், எங்களுக்கு தேட்டரே கிடைக்க மாட்டேது. இன்றைக்கி 50 தேட்டர் பிடிக்கிறதுக்குள்ளே 3 வருஷம் கஷ்டப்பட்ட உழைப்பு. இதெல்லாம் நீங்கள் தான் நினச்சி, ஏன்னா கருத்துள்ள படத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வரும்போது அதை நீங்கள் தான் மீடியாக்களும் ஊடகங்களும் கொண்டு எங்களை சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் வந்து கடலூர் மாவட்டம் நெய்வேலி சேர்ந்தவன். நான் ஒரு கேப்டன் ரசிகர். இன்றைக்கி கேப்டன் படத்தை பார்த்து தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த சினிமா துறைக்கு வந்திருக்கோம். நான் வந்து கேப்டன் வந்து எம்எல்ஏ விருத்தாசலத்தில் நிற்கும்போது நான் பக்கத்து ஊரில் நின்றுருந்தேன். எனக்கு இந்த சினிமாவோட பற்று, அதனால சினிமா துறைக்கு வரோம். இந்த இயக்குனர் வந்து பல வருஷமாக போய் கதை சொன்னார், யாருமே வாய்ப்பு கொடுக்கல. சரி நம்ம ஊருக்காரரு, நம்ம நெய்வேலிக்காரரு, நம்ம ஒரு படம் எடுப்போம். எனக்கு சினிமாவை நான் ரசித்ததுனால எனக்கு சினிமாவில் வந்து தயாரிப்பாகணும்னு ஒரு ஆசை. இது மாதிரி பெரிய பெரிய படங்கள் வரும்போது எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல. இதை வந்து அரசாங்கம் தான் இது பண்ணணும். எங்களுக்கும் தேட்டர் ஒதுக்கி தரணும் மாதிரி இதன் மூலிமா உங்களை மூலிமா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், இப்படி ஒரு கதை எடுத்ததுக்கு காரணம் இல்லை ப்ரொடியூசர் உங்கள்கிட்ட கேட்குறேன். இது காரணம் நெய்வேலி பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிறதுனாலயா? இல்லை இது வந்து இல்லை அப்படி தான் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் டிவியை திறந்தாலும் பேப்பரை பார்த்தாலும் குடியால் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்குது. இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. இன்றைக்கி இப்போ வன்முறைகள் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். வன்முறை வந்து எதால் உருவாகுதுன்னா போதையால் தான் உருவாகுது. இன்றைக்கி சொல்கிற மாதிரி நாங்கள் ஒரு சின்ன கருத்தை சொல்லியிருக்கோம். அந்த கருத்து எப்படி இருக்குதுன்னா, வீட்டில் இருக்கவங்களுடைய பார்வையே தப்பாக தான் தோணுது. அந்த பார்வைக்காக தான் இந்த கருத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அந்த கருத்து என்னன்னா, இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய உச்ச நடிகர்லாம் இருக்காங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இணை இயக்குனர் இன்றைக்கி சின்னவங்க, எங்களை மாரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்து பண்ணனால தான் இதை நாங்கள் வெளிப்படுத்த முடியுது. மற்ற பெரிய ஹீரோலாம் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இமேஜ் அடிபட்டுரும். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், அதனால் நீங்கள் வந்து இல்லைன்னா ஒரு பெண்ணை வந்து தமிழ்நாடு இன்றைக்கி தலை நிமிர்ந்து நிற்குது. அதுக்கு வந்து உதாரணமாக நாங்கள் வந்து இதை காட்டுறோம். குடிப்பழக்கம் பண்ணுறவங்க பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் நல்லா இருக்கணும். பெற்றோர்கள் வளர்ப்பை பொறுத்து தான் இந்த குடும்பம் இருக்குது. அதுதான் இன்றைக்கி காட்டிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த படத்தை நீங்கள் தயவுசெய்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் நீங்கள் கொண்டு சேர்க்கறத பொறுத்து தான் எங்கள் படம். ஏன்னா கில்லி வருது, துணிவு வருது, இந்த பாட்டு கூட எங்கள் போட்டி வருது. இந்த படம் எங்களுக்கு தேட்டர் 50 தான் கிடச்சிருக்கு. அதை நீங்கள் வந்து கொண்டு சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். நான் ஒரே நிமிஷம்ண்ணா. வணக்கம், என்னோடய பேர் அருண். நான் அறிவாண்ட படம் டைரக்டர். நாங்கள் நிற்கிற காரணமான எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் தேங்க் பண்ணிக்கிறேன். என் படத்தில் நடித்த எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் வினோத் ராஜன் எனக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் எனக்கு சாந்தியமே கிடையாது. எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். சார், இப்போ என்னன்னா, இது கவர்மெண்ட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா? அந்த 181 சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து கவர்மெண்ட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா? இப்போ ஒருவேளை நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணும்போது அந்த லாஸ்ட் சீன் வரும்போது எப்படி என்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் பண்ண விஷயம் ஒன்று இருக்குல்ல, வாங்கினீங்களா இல்லை நார்மலாக அது போடலாமா? இல்லை சார், நார்மலாக போடலாம் சார், போடலாம் சார். அது என்னன்னா, ஏதாவது எதிர்ப்பு வந்தா, ஏன்னா பெண்கள் வந்து இன்னும் கூட அந்த நம்பர் யாரும் நோட் பண்ணி வைக்கல. ஆமாம் சார்.
ஸோ அது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி காட்ட போகிறீங்களா இல்லை ஏதாவது வந்து மினிஸ்டர்ஸ் யாராவது வந்து படம் பார்க்க போகிறாங்களா? இல்லை சார், மென்ஷன் பண்ணி காட்டுறோம் சார். ஆமாம் சார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மது, கஞ்சா இந்த மாதிரி போதைகள்லாம் நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்களும் இன்னைக்கு சிகரெட் அடிக்கிற நிலைமையில கொண்டு வந்து தள்ளப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவில். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது என்ன மாதிரி தடுக்கலாம்? இது அரசுக்கு நீங்கள் என்ன மாதிரி கோரிக்கை வச்சுருக்கீங்க சார்? அது யார் தடுத்தாலும் அது தடுக்க முடியாது சார். அவங்க மனசில் தோன்றதை அவங்க பண்ணால் சார் உண்டு. நான் விட போகிற ஒரு பழக்கத்தை அப்படி நினச்சா மட்டும் சார் விட முடியும் சார். யார் போய் அட்வைஸ் பண்ணுறாலும் அது பொதுவாக படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஹீரோயின்ஸ் தான் வர மாட்டாங்க. ஹீரோயின் வந்திருக்காங்க, 2 பேருமே வந்திருக்கிறாங்க. நான் ஆனந்த் நாக்கர் நான் அவர் ஒரு நல்ல படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன் வரல சார்? இல்லை சார், அவர் ரொம்ப சப்போர்ட்டிவ் தான் சார். அவர் ஷூட்டில் இருக்காரு, அவரால் வர முடியல சார். அவரால் வெளியூர். ஆமாம், சேலத்தில் ஏற்காட்டில் ஷூட்டில் இருக்காரு சார். நீங்கள் படம் போடுறது முன்னாடி சொன்னீங்களா? நான் சொன்னேன் சார். நான் சொன்னேன் ஹீரோவாக இருக்காரு, வரலாமே. இல்லை, நான் சொன்னேன் சார் அவர்கிட்ட. அவரும் ட்ரை பண்ணாரு, பட் ஆனால் அவர் வர முடியல சார். சார், மனப்பாளத்தை நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். அவர் வந்து இது மாதிரி வந்து த்ரில்லர் ஜேனல்லாம் மேக்ஸிமம் எடுக்க மாட்டார். ஜாலியான ஒரு கேரக்டர், ஜாலியாக எடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரிலாம் அவர்கிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணீங்களா? இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா அவர் வேறு மாதிரி சொல்லியிருப்பாரு. இல்லை சார், நான் அவர்கிட்ட இருக்கும்போது அவர் எடிட்டராக ஒர்க் பண்ணேன் சார். அந்த யூடியூப் சேனல் எடிட்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணல சார். அதுக்கப்புறம் தான் அவர் இறந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து படம் அந்த டைரக்ஷன் ஃபீல்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். தமிழ் பெண்கள் அவ்வளோ இருக்கும்போது இலங்கை பெண்களை சூஸ் பண்ண காரணம் என்ன சார்? கதை கரெக்டாக இருந்தாங்க சார். அவங்க அப்போ தான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்தாங்க. அதனால அவங்கள சூஸ் பண்ணேன் சார். தமிழ் பெண் தானே அவங்க? ஆமாம், தமிழ் பெண் தான் சார். அவங்க தமிழ் பெண். மேடம், உங்கள்கிட்ட தான் அவர் கேட்ட கேள்வி தான் நான் அதை வச்சிருந்தேன். அதாவது மது இது மட்டும் இல்லை, கிரைம் கிரைம் இதெல்லாம் படத்தில் இருக்குது. நல்லாவே பண்ணியிருக்கிறாப்புல. ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு லெவலில் இருந்து, செகண்ட் ஆஃபும் பக்கம். ஆனால் என்ன ஒன்றுன்னா, இன்னைக்கு பெண்களும் பயங்கரமாக மதுவில் இருக்காங்க. இப்போ நாம பாருக்கு போனால் நமக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த லெவல் போயிட்டு இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வெறும் ஆண்களை மட்டுமே மதுவால் சமூகத்தை சீரழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். மாறிட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. இருக்கு இந்த விஷயத்தில் அவ்வளோ தெரியலை. அது நான் சீரியஸ்லி எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல உண்மையிலுமே. ஏன்னா ஆனால் கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் வந்து ஆண்களுக்கு மேலே தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். பட் நம்ம எப்போவுமே ஆண்களுக்கு மேலே நல்ல 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 சிந்தனையில் இருக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். தவிர்க்கலாம்னா லார்ஜுக்கு போதெல்லாம் ஸ்மாலாக போடலாமா? அப்படி பெண்கள் வளர்ச்சி இல்லை, இப்போ பார்க்குறப்ப நமக்கே நாளைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்படி அந்த ஊரில் வாழும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக அது முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது. மேடம், லியோக்கு முன்னாடி படம் நடிச்ச படமா இது, இல்லை வந்து அதுக்கு முன்னாடி வந்து படம்? இது லியோ பண்ணிட்டு இருக்கும்போது 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆயிடுச்சு தான். லியோ வெயிட் பண்ணும்போது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் படம் நம்மளோட ஹீரோட நடிச்சிருக்கோம். ஆமாம், நான் ஃபர்ஸ்ட்டு இதுதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். 3 இயர்ஸ் ஆகிட்டுது. இவ்வளோ இயர்ஸ் ஆகிட்டே நமக்கே அதில் பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் தெரிஞ்சிருக்கோம். பட் அதுக்கு முன்னுக்கு ஒரு படம், அதுக்கு பிறகு நான் ஹீரோயினாக பண்ண படம் உசுரேன்னு சொல்லி அது ரிலீஸ் ஆகிட்டு. பட் நான் இதுதான் அறிவான் தான் ஃபர்ஸ்ட்டாக ஹீரோயினாக பண்ண படம். ஸோ அது இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜேர்னலிஸ்டாக நடிச்சிருக்கீங்க. ஜேர்னலிஸ்ட்னாலே மேக்ஸிமம் எல்லாருமே வந்து மீடியாவில் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா? யாரை பார்த்து கற்றுக்குனீங்க? ஆக்சுவலி நான் வந்து அதுக்கு முன்னுக்கே ஜேர்னலிஸ்ட்டு தான். ஆமாம், ஸ்ரீலங்கா. அதால் கொஞ்சம் அந்த மைக்கு, அந்த கேமரா அதெல்லாம் கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு.